அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி மண்டே. இன்னொரு புது வாரம் எக்ஸைட்டடாக ஸ்டார்ட் பண்ணுவோம். அதோட நேற்று நம்ம சேனலில் 25,000க்கு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனுடைய லிஸ்ட் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒருவேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MIUI 13க்கான குளோபல் டிவைஸ் லிஸ்ட் வந்து வெளியே இருக்குது. ஸோ உங்களுடைய டிவைஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதோட Oneplus 9RT இதோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் தெரிய வந்திருக்கு. Mediatek Dimensity இன்னொரு புது சிப்செட்டும் வருது. எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 654. இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இந்தியாவில் 5G நெட்வொர்க் 2022 லான்ச் ஆகுது. ஸோ இது சம்மந்தமாக வந்து ஊக்லாவுடைய CEO வந்து சில சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் 5G வரும்போது எந்த டெலிகாம் ஆப்ரேட்டரால் பெஸ்ட்டாக அஃபோர்டபுளாக 5G பிளான்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து அவங்களுடைய ஓன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒர்க் பண்ணுறதாகவும், அதே ஏர்டெல் வோடஃபோன் எல்லாம் வந்து எரிக்சன், சோனி இவங்களெல்லாம் டிபெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஜியோ வந்து ஓப்பன் RAN சிஸ்டம் இதில் தான் இந்தியாவில் 5Gயில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த சிஸ்டம் மூலயமா இந்தியாவில் 5G கொண்டு வரும்போது அஃபோர்டபுளாக அவங்களால 5G கொண்டு வர முடியும். பட் இதில் சில ரிஸ்க்கான விஷயங்களும் இருக்கும். அதுவும் வந்து ஜியோ கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட இந்தியாவில் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி பண்ண 5G வந்து இமீடியட்டாக இவங்க கொண்டு வர முடியாது, அது ஆப்ஷனலாக தான் இவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் கிளியர் பண்ணியிருக்காங்க ஊக்லாவுடைய CEO. ஃபேஸ்புக் ஆப் வந்து நியூஸ் ஃபீட் செக்ஷனை ரீடிசைன் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. வந்து ஒரு புது விதமான டிசைன் இவங்க கொண்டு வர போகிறாங்க. இந்த டிசைன் மூலயமா வந்து நீங்கள் ஒருவேளை கிரியேட்டராக இருந்தாலோ, இல்லை பாப்புலர் செலிப்ரிட்டியாக இருந்தாலோ, இல்லை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பேஜஸ் எல்லாம் ஹைலைட் ஆகிற மாதிரி, இன்னும் சொல்லப்போனால் வெரிஃபை ஆன கிரியேட்டர்ஸுடைய பேஜஸ் வந்து ஃபஸ்ட்டு ஹைலைட் ஆகும், அவங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து ஹைலைட் ஆகிற மாதிரி அவங்களுடைய ஓவரால் ஆப்பை ரீடிசைன் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியுது. இது மூலயமா வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலோ, இல்லை வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தாலோ உங்களுக்கு அதிகமான ரீச் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரீடிசைனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாரமும் கிட்டத்தட்ட 2 hours 3 hours வந்து அப்பப்போ அவுட்டேஜ் ஆகிறதா தெரியுது. இந்தியா மட்டும் இல்லை, நிறைய கண்ட்ரீஸில் இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ ஃபேஸ்புக் இன்னும் அவங்களுடைய அவுட்டேஜ் பிரச்சனையை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணலை அப்படின்னு தெரியுது. இந்தியாவில் சில யூசர்ஸ் வந்து வாட்ஸ்அப் அவுட்டேஜ் ஃபேஸ் பண்ணதாகவும் தெரியுது. குளோபலாக செப்டம்பரில் லான்ச் ஆன டிவைசஸில் எந்த டிவைஸ் வந்து லேக் இல்லாமல் ஸ்மூத்தாக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வெளியாக இருக்குது. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகலை தான், பட் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஒப்போவுடைய Find X3 Pro தான் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஸ்மூத் டிவைஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. செகண்ட் பிளேஸில் நோபியா, தேர்ட் பிளேஸில் இந்தியாவில் வரப்போகிற Realme GT Neo 2 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா லான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th பிளேஸில் iQOO Z5 இருக்குது. 11th 12th and 9th பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோடைய X70 சீரீஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த டிவைசஸ் தான் வந்து குளோபலாக லான்ச் ஆன டிவைஸில் பெருசாக லேக் இல்லாமல் ஸ்மூத்தாக பெர்ஃபார்ம் பண்ண டிவைஸ் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வெளியாக இருக்குது. கூகுள் சர்ச்சில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க, கூகுள் டியூனர்னு. ஸோ இந்த டியூனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மியூசிக் வந்து டியூன் பண்ணுற மாதிரி கூகுள் சர்ச்சில் அவைலபிளாக இருக்குது. அகைன் நிறைய ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஃபோன் ஆப்ஸ்லலாம் நம்ம பார்த்துப்போம். அதே மாதிரி தான் உங்களுக்கு ப்ளே ஆகும். அவுட்புட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பீக்கரோ இல்லை மைக்ரோஃபோன் எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அவுட்புட் குவாலிட்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் தெரியுது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கிட்டார் டைப் டியூனர் வந்து தற்சமயம் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்னா இப்போ கூகுள் சர்ச்லேயே கூகுள் டியூனர் அவைலபிளாக இருக்குது. Mediatek Dimensity அடுத்த 5G சிப்செட் Mediatek Dimensity 920 இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர்ஸும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 6 nanometerல ப்ராசஸ் பண்ண ஒரு சிப்செட். ஸோ Qualcomm Snapdragonோட நம்ம கம்பேர் பண்ணணும்னா Snapdragon 778ஓட நம்ம கம்பேர் பண்ண முடியும். கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 GHz கொடுத்துருக்காங்க. அகைன் GPU Mali G68, LPDDR4X and 5 இது சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு தெரியுது. UFS பொறுத்த வரைக்கும் 2.1 and 3.1 இது சப்போர்ட் பண்ணும். Wi-Fi 6 வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz. கேமராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4K ரெக்கார்டிங் பண்ண முடியும். 108 மெகாபிக்சல் வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் இன்டெகிரேட் பண்ண முடியும். இந்த ஃபீச்சர்ஸோட Mediatek Dimensity 920 அப்படின்னு பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 778 விட கொஞ்சம் கம்மியாக தான் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு தெரியுது. Tecno Camon 18 சீரீஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதோட ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸும் இன்டர்நெட்டில் சர்ஃபேஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க கொண்டு வராங்க. Tecno Camon 18, 18P, 18 Premier மூணுமே Mediatek உடைய Helio G96ல ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் டிவைஸாக தான் லான்ச் பண்ணுறாங்க. பட் இதில் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியர் வெர்ஷனில் வந்து உங்களுக்கு
கேமரா செக்மெண்ட் ரொம்பவே பெஸ்ட்டாக கொடுக்கலாம் தெரியுது. 60x ஹைப்ரிட் ஜூமோட இவங்க கொடுக்குறாங்க. கூடவே அல்ட்ரா ஸ்டெடி அண்ட் அல்ட்ரா கிளியர் கிம்பிள் கேமரா ஃபோனோட தான் இந்த டிவைஸ் லான்ச் ஆகுது. ஸோ இதுக்காக வந்து புதுசாக வந்து ஆன்டி ஷேக்கிங் லென்ஸ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. டெக்னோ கேமன் 18ல் கொஞ்சம் அஃபோர்டபுளாக கிம்பிள் லைக் எக்ஸ்பீரியன்ஸோட டெக்னோ 18 லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்க்கு இவங்க கொடுக்குறாங்கன்னு. ஏன்னா இப்போ வந்து கிம்பிள் லைக் கேமரா அப்படின்னா வந்து 70,000-80,000 கொடுக்கணும். இது அஃபோர்டபுளாக வரும் அப்படின்னு தெரியுது. ஆப்பிளுடைய ஐஃபோன் சீரீஸ்லேயே காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லும்போது ஐஃபோன் SE தான் அங்கே ஃபஸ்ட்டு வரும். ஸோ இந்த டிவைஸில் அடுத்த ஜென் அதாவது ஐஃபோன் SE 3லையும் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SE 2 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் அவுட்லுக் டிசைன் டச் ஐடி கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ரெண்டர் ரிவீலாக இருக்குது. வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிப்செட் மட்டும்தான். A15 பயோனிக் சிப்செட் கூடவே 5Gயோட இந்த டிவைஸ் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பிரைட் கலர்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி பேஸ்டல் கலர்ஸ் அதாவது லைட் கலர்ஸோட லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஒரு வேளை காஸ்ட் எஃபெக்டிவ் அஃபோர்டபுள் ஐஃபோன் சீரிஸ் வாங்கணும்னா ஐஃபோன் SE 3 கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். சாம்சங் இன்னொரு 5G டிவைஸ் இந்தியாவில் கொண்டு வரலாம் தெரியுது. இந்த வாட்டி அவங்களுடைய A சீரீஸில் இங்கே லிஸ்டிங்காக இருக்க மானிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A13 அப்படின்னு தெரியுது. அகைன் அவுட்லுக் டிசைன் எல்லாம் A32 எப்படி இருந்ததோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல அவுட்லுக் டிசைனில் தான் இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mediatek Dimensity 700 டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸோட இந்த டிவைஸும் கூடிய விரைவில் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். A சீரீஸ் கீழே Xiaomi ரொம்ப நாளாக MIUI 13ல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ Android 12 வந்துருச்சு. ஸோ MIUI 13ம் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ குளோபலாக எந்தெந்த டிவைசஸ்க்கு MIUI 13 அப்படிங்கிற மாதிரி எலிஜிபிள் லிஸ்ட் வந்து ரிவீல் ஆயிருக்கு. இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Xiaomi, Redmi, Poco மூணுமே வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. Xiaomiயை பொறுத்த வரைக்கும் நீங்களே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். Mi 11 சீரிஸ் எல்லாமே அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன Mi 11 Lite 5Gயோ இல்லைனா 4Gயோ Mi 11X, Mi 11 Ultra, Mi 11X Pro I எல்லாத்துக்குமே இருக்குது அப்படின்னு தெரியுது. அதே Redmi டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmiயுடைய 10 சீரிஸ் எல்லாமே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். எல்லா 10 சீரீஸ்க்கும் வரப்போது. அதோட Redmi K40 சீரிஸ் இருக்குது. Redmi K30 சீரீஸில் K30s மட்டும் இங்கே லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. ஸோ மற்ற டிவைஸ் எல்லாம் இவங்க லிஸ்ட் அவுட் பண்ணலை. அதே Poco அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன Poco F3 GT, Poco X3 GT, Poco M சீரீஸில் Poco M3 Pro 5G அப்படிங்கிற மாதிரி இந்த லிஸ்ட் ஆஃப் டிவைசஸ் நீங்கள் Poco, Redmi, Xiaomi யூஸ் பண்ணிங்கன்னா இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் MIUI 13 வந்து இவங்க ரோல் அவுட் பண்ணலாம். Realme GT Neo 2 இந்தியாவில் October 13 அன்னைக்கு தான் லான்ச் ஆகுது. பட் இதில் இன்னொரு சக்ஸஸர் வெர்ஷன் மாதிரி Realme GT Neo 2T இந்த டிவைஸ் வந்து சைனாவில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இமேஜஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ரிவீலாக இருக்குது. இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே லான்ச் ஆகிற அதே டிவைஸ் மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்பெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் இது Mediatek Dimensity 1200ல் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 4500 mAh பேட்டரி, 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தா ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது Oneplus 9RT தான் சைனாவில் ரீபிராண்ட் ஆகி Realme GT Neo 2T இந்த பேரில் லான்ச் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதோட மச் அவைட்டட் OnePlus சீரீஸில் OnePlus 9RT இந்தியாவில் கூடிய விரைவில் லான்ச் ஆகும்போது இப்போ இதோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கலர்ஸ் வரைக்கும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. டீசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் ஆல்ரெடி ரிவீல் பண்ண டீசர்ஸ் தான் இந்தியாவிலையும் இன்டர்நெட்டில் சர்ஃபேஸ் ஆகிட்டு இருக்கு. ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Snapdragon 888 5G டிவைஸாக கொண்டு வராங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், E4 AMOLED பேனலோட இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4500 mAh கூட 65 வாட் இன்டெகிரேட் பண்ணி தராங்க. அகைன் ரேம் மேனேஜ்மெண்ட்டுக்கு LPDDR5, UFS 3.1, கேமரா 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் சோனியுடைய சென்சாரில் லான்ச் ஆகும் தெரியுது. கூடவே 7GB வர்ச்சுவல் ரேம் ஃபீச்சரும் இதில் இருக்குது. ஹீட் டிஸ்பென்ஷன் சிஸ்டம் இதுவும் கொடுத்து தான் வந்து 9RT 5G இவங்க லான்ச் பண்ணுறாங்க. டீசர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. கூடவே கலர் OS 12 வித் Android 12 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? OnePlus 9RT யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்குமா? தவறாமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்ததாக பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். கூகுள் சர்ச்சில் வந்து என்ன புது ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் சோனி சென்சார். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து மாஸ்டர் ஸ்பீட். கங்க்ராச்சுலேஷன் மாஸ்டர் ஸ்பீட். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.